இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். மேலும், நீர் எனக்கு புத்திர சந்தானம் கொடுக்கவில்லை, எனவே என் வீட்டில் பிறந்த ஒருவன் என் வாரிசாக இருப்பான் என்று மனம் வருந்தி சொன்னான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பறவைகளை அவன் துண்டிக்கவில்லை. இந்த மிருகங்களின் மீது பறவைகள் இறங்கின போது ஆபிராம் அவைகளை விரட்டினான். சூரியன் மறையும் போது ஆபிராம் ஆழ்ந்த நித்திரையில் விழுந்தான். அப்பொழுது மிகுந்த இருளும் பயமும் அவனை மூடியது. கர்த்தர் அவனிடம், உன் சந்ததி தங்களுடையதல்லாத தேசத்தில் அந்நியராக இருந்து 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள். ஆனால் அவர்கள் சேவை செய்யும் ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு அவர்கள் பெரும் செல்வத்துடன் வெளியே வருவார்கள் என்று முன்கூட்டியே அறிவித்தார். மேலும், நீ அமைதியாக முதிர் வயதில் சமாதானத்தோடு பிதாக்களிடத்தில் சேருவாய் என்று கூறினார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே நடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடைய உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன் என்று உறுதியாக சொன்னார். இந்த அதிகாரம் சொல்வது இதுதான். ஆபிராம் தேவனை முழுமையாக விசுவாசித்தான். அந்த விசுவாசமே அவனை நீதிமானாக்கியது. தேவனுடைய வாக்குறுதிகள் காலம் எடுத்தாலும் அவை ஒருபோதும் தவறாது. ஆமென்.